ஹலோ மக்களே, நாங்கள் இன்னைக்கு தந்தூரி சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிட்டு கிளம்பி போன இடம் தான் லுலு. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லைஃப் வித் ஆசிஃப். மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. லுலுக்குள்ள போயிட்டு சும்மா சுத்திட்டு கிடந்தோம். அங்க போயிட்டு அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியா போன இடம் தான் சிக்கன் கட் பண்ற இடம். அங்கிருந்து ஒரு முழு கோழியை வாங்கி அது பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிட்டோம். ஒரு கறி வாஷ் பண்றோம். இன்னைக்கு சூப்பரான தந்தூரி ஒன்று ரெடி பண்ணிட்டு பக்காவா ரெடி பண்றோம். பிடிச்சி நோண்டிட்டு இருக்கான் ஆரி. வீட்டுக்கு பின்னாடி தந்தூரி சிக்கன் போட போறோம். கறி வாஷ் பண்ணிட்டு இருக்கான் ஆரிக்கு. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு இஞ்சி பூண்டு தான் கைஸ். மக்களே, இஞ்சி பூண்டு மட்டும்தான் அவனுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. கறி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஆரிக்கு பாரு பட்டாய்க்கலாம். அப்புறம் அப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதா. அப்போதான் மசாலா நல்லா எல்லாம் ஏறும். காஷ்மீரி பவுடர் போட்டாச்சு. நாங்கள் தந்தூரி மசாலா வாங்கலை, அதனால இதெல்லாம் போட்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் ஆயில வச்சுக்கோங்க காய்ஸ். இந்த காய்ஸ் எதுக்கு சொல்றானே யாருக்கும் தெரியாது, அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டிடுங்க. அடுத்ததா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை போட்டு நல்லா மசாலா பரட்டிக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததும் போடுங்க. ஓகே, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி கத்தி விட்டுலாம் செக் பண்ணிடாதீங்க. ஆரிக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான். இங்கே நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அதாவது பக்கெட் வச்சுருக்கோம். இதை நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இதுதான் எங்கள் நாங்கள் செஞ்ச ராக்கெட் எடுப்போம். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். அடுப்பு சொல்லுங்கள் என்னது? போடுங்க. பாக்கெட் அடுப்பு பத்த வச்சாச்சு. அடுத்ததா நம்ம கிரில் கம்பி உள்ள போடுறோம். கிரில் கம்பியை மேலே வைக்கிறோம். நான் காமிக்கிறேன், அதே மாதிரி ஆரிக் பண்ணுவாரு. ஹெவியா சூடா இருக்கு. தடவுறோம். ஆயில ஃபுல்லா தடவி விட்டு தம்பி என்ன பண்றீங்க? தம்பி மேக்னேட் பண்ண சிக்கனை ஒரு பீஸா எடுத்து அழகா வைக்கிறோம்.
வேற லெவலில் வைக்கிறோம். நீங்கள் அதை விஷம் வைங்க. என்னங்க அள்ளி வைக்கிறோம். அள்ளி வச்சுட்டு இருங்க தம்பி, நம்ம வச்சுக்கலாம். போதும் போதும் போதும். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க தம்பி. நீங்கள் எடுத்தீங்கன்னா கடைசியில் பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? போதும் போதும். அது தொடாதீங்க. கை சுடும். கை சுடும் தம்பி. அது ஃபர்ஸ்ட் அது வந்து சூடாகட்டும். சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து சாமியார் மாதிரி இருக்கோம். ஓகேவா? போன முடிச்சு விட்றாத. கொண்டே முடிச்சா முடிஞ்சு போயிருப்போம். அப்புறம் இது வந்து எரியக்கூடாது. எரிஞ்சா அப்புறம் கரிஞ்சு போயிடும். கஞ்சி போடும். ம் ம் ஆ அந்த அட்டையில் ஊற்றி என்ன பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு. ஆனால் மொத்தத்தில் என்ன பண்ண போகிறான் அதை மட்டும் தெரியுது. ஆயில போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வந்துட்டு நம்மளோட கிரில் வெந்துக்கிட்டு இருக்கு. அட்டைக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பூனை வருது. குய்யா சாப்பிடுறியா? வா 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 கிரில் தரவா. இல்லாட்டி உன்னை கிரில் வா வா. உன்னை கிரில்ல போடுறோம். கிரில்ல போடலாமா? போடா வா வா இங்க வா. பெயிண்ட் அடிக்கிறியா? நீ செவுத்துக்காக பெயிண்ட் அடிச்சிருக்கணும். அதுக்கு பதிலா பேசாம இதுல அடிக்கிறதுக்கு செவுத்துக்கு அடிச்சிருக்கலாம். என்ன பெயிண்ட் அடிச்சிருக்கேன்? அடிக்க பெயிண்டிங்கா? பெயிண்டிங் ஒர்க். அவன் பாரு ஊதிட்டு இருக்கான். எங்கேயோ ஊதிட்டு இருக்கான். அடுப்புல ஊத சொன்னா எங்கேயோ ஊதிட்டு இருக்கான் பாருங்க. அடுப்புல மட்டும் வரல, அது எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குது. போதும் போதும் போதும். வாய் வலிக்கு போகுது. இப்பதான் கண்டுபிடிச்சு எதனால புகை வருது. அது ஒண்ணும் இல்லை. மட்டை தேங்காய் மட்டையை போட்டா புகை வருது. அதனால வந்து நம்ம தேங்காய் மட்டையை இன்னும் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? செஞ்சாச்சா? இதான் ஸ்மோக்கி ஸ்மோக்கி சிக்கன். ஸ்மோக் வரனால ஸ்மோக்கி சிக்கன். என்ன இருக்கு? என்ன சிக்கன் இது? ஸ்மோக்கி சிக்கன். புகை வெளியே போறதா? புகை வெளியே போகும். இப்போ வெளியே அனுப்பு, வெளியே அனுப்பு. புகை வெளியே அனுப்பு. அப்படிதான். அதே மாதிரி தான் புரிஞ்சு அனுப்பணும் எல்லாத்தையும். எல்லா புகையும் வெளியே ரெடி அனுப்பி போயிடுச்சா? புகையை வெளியே அனுப்பிட்டு இருக்கான். பெரிய விஞ்ஞானியா இருக்காரு போடுங்க பாஸ். எங்க பாஸ்? வாங்க வாங்க இங்க வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடியா இருக்கு. செம்ம ரெடியா இருக்கு. என் முடி வளர்ந்துருச்சு. என்னோட முடி வளர்ந்துருச்சு गाइस. நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்லு. என்னோட முடி வளர்ந்துருச்சு गाइस. நான் பெரிய ஆள் ஆயிட்டாரு அவரு. சிக்கன்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. கிரில் சிக்கன்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. சூப்பரா. ஓகே, அடுத்த செட்டு போடுவோம். அடுத்த செட்டு இறக்குவோம். நம்ம அடுத்த செட்டு வச்சுட்டோம். நீங்க ரெடி ஆயிடும். அரிக்கே திரும்ப அரிங்க. இந்த போங்க. ரெடி கண்ணெறி. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பக்கம் ரெடி ஆயிடுச்சு.
நம்மளோட கிரில்லு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நீ சூப்பராக ரெடியாக இருக்குது செமையாக ரெடியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சனா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க இங்கே போய் ஆரிக்கே சொல்லாரி சூப்பராக இருக்கு போல் சூப்பர் போல் வீடியோ பிடிச்சனா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் போட்டுருங்க பை பை டாடா டாடா பை பை